தொடர்ந்து தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சருடைய இந்த பதில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பதற்கு தயாராக இல்லை என்ற செய்தியை சொல்கிறாரா, அல்லது இதில் வேறு ஏதேனும் வியூகம் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயாராக இல்லை என்றுதான் அவர் சொல்கிறார். இது தேவகவுடா அவர்கள் பிரதமர் ஆவதற்கு முன்பு கலைஞரிடம் கேட்கப்பட்ட கேள்வி. முதலமைச்சரும் அதை ரெஃபர் செய்திருக்கிறார். கலைஞர் அப்போது சொன்னது, என் உயரம் எனக்கு தெரியும் என்பது. நீங்கள் பிரதமர் ஆவீர்களா என்கிற கேள்விக்கான பதில். அதாவது தேசிய அரசியலுக்கு செல்வீர்களா என்பதுதான் கேள்வி. தமிழ்நாட்டு அரசியலில் தேசிய அரசியலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றது காமராஜர் ஆட்சி காலத்துல. ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்சி பணியை ஆற்றுவதற்கும் கட்சியை மேலும் வலுவாக்குவதற்கும் சீனியர் தலைவர்கள் வர வேண்டும் என்று சொன்ன போது முதலாக காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். இது அந்த காலத்து வரலாறு. அப்போதே தந்தை பெரியார் அதை எதிர்த்தார். நீங்கள் போகாதீர்கள், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கிறது, நீங்கள் அங்கு டெல்லி அரசியலுக்கு போய் என்ன பயன் என்றெல்லாம் கேட்டார். ஆனால் காமராஜர் அந்த முடிவை எடுத்தார். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் இருந்து டெல்லி அரசியலுக்கு போனதுல முதலமைச்சர் பதவியில் இருந்து யாரும் போகல. அவர்கள் சென்றார்கள். ஆனால் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் இல்லை. கலைஞர் அவர்களுக்கு பிரதமர் பதவி அந்த ஆஃபர் வந்த போது அவர் அதை ரெஃப்யூஸ் செய்தார். ஸ்டாலின் அவர்களும் இந்தியா கூட்டணியின் தலைவர் ஆக மாட்டார் என்பதுதான் எனது கருத்து. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. ஸ்டாலினின் பணி என்பது தமிழ்நாட்டுக்கு தேவை. இந்த சூழ்நிலையில் டெல்லி அரசியலுக்கு போய் என்ன செய்வது? இந்தியா கூட்டணி அரசியல் என்பது அகில இந்திய அரசியல். அகில இந்திய அரசியலே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு மாதிரியான அஜெண்டா இருக்கிறது. மாநில கட்சிகளுக்கு வெவ்வேறு நிகழ்ச்சி நிரல்கள். எனவே அதையெல்லாம் சரிபார்த்து அவ்வாறு கொண்டு போவதற்கு இங்கு தமிழ்நாடு அரசியல் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன என்று அவர் நினைத்திருப்பார். இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இந்தியா கூட்டணியில் தொடர்கிறோம் என்பது இன்னொரு குறிப்பு. இந்தியா கூட்டணியில் அவர் தொடர்கிறார் என்றால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இங்கு தொடர்கிறது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை.